தம்பி நல்லா இருக்கீங்களா? எப்படிலாம் இருக்க? எப்போ அப்பம் பார்த்தது கேக்கு அப்பம் பார்த்தது இப்போ பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்க பேச்சு தான் ஃபுல்லா பரவுது. தியேட்டர்ல உங்க படத்தை நண்பர்களே எப்படி இருக்கீங்க? தெரியுதா? நான் தான் குட்டி டர்கன் தானே. சரி, இது என்ன படம்னு தெரியுமா? டுடே. டுடேவா? டூட். டுடே தானே. DUDE. டூயா? டூட். டுடே. சார் DUனா டூ, Dனா டே. சோ டூடேன்றீங்க. டுடேக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியல. மாமா மச்சாங்கிற அர்த்தம் சொல்லி இருந்தாங்க. அப்படியா? அப்படி சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? ஓ, மாமா மச்சான்னு வச்சிருக்கலாம்ல. ஆமா ஆமா. சரி. இது லேடி ஸ்பீக்கா? நண்பர்களே, அதாவது தம்பி கூட வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசையா இருந்துச்சு. ஏன்னா தம்பி படம் வந்து வித்தியாசமா இருக்கும். நான் 3 படம் பார்த்துருக்கேன். 3 படம் தம்பி எந்த கேரக்டர்ல வராங்கன்னு எனக்கே தெரியாது. அவங்க பண்ற கேரக்டர்லாம் வித்தியாசமா இருக்கும். ஏற்கனவே நான் ஒரு லெட்டர் படிச்சு தம்பிக்கு படிச்சு கொடுத்தாங்க. என்னன்னே எனக்கு தெரியாது. வந்து அவங்க லெட்டர் படிக்க வச்சுட்டாங்க. ஆனா நான் படத்தை போய் பார்க்கவே தான் தெரியுது. நான் படிச்சதுலாம் உள்ள இருக்கான்னு தெரியுது எனக்கு. தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கீங்க. எதுக்கு எங்க போனாலும் உங்க ரசிகர் தான் இருக்காங்க பாத்துங்க. எதுக்கு வந்துக்குன்னு தெரியுமா? தெரியாதா? ஏன் வந்தேன்னு ஐயோ கேக்குறேன். ஐயோ, தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா நான் உங்ககிட்ட நான் தேடி வந்து எது தெரியுமா? உங்களை வந்து பார்த்து எனக்கு வந்து உங்க தலைவர் போஸ்ட் வேணும்னு நான் வந்திருக்கேன். நான் எல்லாருமே என்ன தலைவர் தலைவர், நீங்க கூட ஒரு தலைவர் சொன்னீங்க. ஆனா இப்போ நீங்க தான் இப்போ தமிழ்நாட்டில் பெரிய தலைவராக ஆகிட்டு இருக்கீங்க நீங்க. அதனால வந்து எனக்கு உங்க நற்பணி மன்றத்தில் ஒரு தலைவர் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு நானும் கொஞ்சம் டெவலப் ஆயிடுவேன். என்ன நான் தம்பி கூட நான் வந்துட்டு தலைவர்னு சொல்லி கொஞ்சம் ஜாலியா இருக்கும். தலைவரே, அதாவது தம்பி உன்னை கூட சூப்பரா ஆடுவேன். மறுபடியும் ஆடவா? பாட போடுங்க. ஒரு நிமிஷம். ரசிகர் ஆவறது ஈஸி, ஓகேவா? ஆனா ஒரு ஒரு ஃபேன்ஸ் ரசிகர் மன்ற தலைவர் ஆகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அவர் படத்துல என்னென்ன மேனரிசம்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? டான்ஸ் பார்த்துட்டோம். அந்த மேனரிசம்ஸ்லாம் பார்த்தீங்களா? அவர் கை தட்டினதெல்லாம் டக்கு டக்கு டக்குலாம் உட்காந்து அந்த மேனரிசம்ஸ்லாம் உங்களால் பண்ண முடியுமா? சாக்லேட்லாம் அப்படி திருப்பி போட்டு பிடிச்சாரு, அதெல்லாம் உங்களுக்கு பண்ண முடியுமா? எல்லாம் பண்ணுவேன். ஒரு 2-3 எடுத்துக்காட்டுங்க பார்ப்போம். கொடை எடுத்தவங்கப்பா. நானா? ஆமா. சரி, கொடைய கொடுங்கப்பா. இருந்தாலும் ஏதாவது சொல்ற போறா. மட்டிக்கினாரு வத்துரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. பண்ணுங்க. இதை தூக்கி அப்படி பிடிப்பாரு அவர், பாத்தீங்களா இல்லையா? பிடிக்கிட்டேனா? பாத்து எங்கேயாவது பற்ற கிட்ட போகுது. கேர்ஃபுல். வேற மைக் வச்சு ப்ராப்ளம் ஆயிடும் அப்புறம். யோ, மைக் ஏன் அங்க வைக்கிற? ஐயோ சாமி. போஸ் எல்லாம் நல்லா இருக்கு. பிடிச்சாருப்பா. சூப்பர். 1 பாயிண்ட். அம்பரலா அடுத்த ப்ராப்பர்ட்டி. என்னது? அம்பர்லாம் தெரியாமே இல்ல வந்து நின்னாச்சு. கேட்கல, மைக் கிட்ட வச்சுக்கிறேன். மைக் அங்க வச்சுட்டு எங்க பேசினா எப்படி தெரியும்? அம்பர்லாம் என்ன தெரியுமா? அம்பரலா எனக்கு தெரியும். அம்பர்லா கொண்டு வர சொல்லுங்க. கொண்டு வர சொல்லுங்க. சிஸ்டர், அம்பரலா எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். ஓ, இந்த வாட்டி பேக்ல வைக்கிறேன், வித்துறலாம். ஓகே. ரைட். நான் பாக்குறேன். Wow, what a man is it?
சிரிக்கிறத பார்த்தாலே பயமா இருக்கு. இருக்கா? நான் தலைவராவுக்கு எல்லா டேலண்ட் இருக்கா? இன்னும் சாக்லேட் பண்ணலையே. இன்னொன்னு இருக்கா? ஆமா, சாக்லேட் கொண்டு வந்துருங்க சிஸ்டர். சாக்லேட் சிஸ்டர். யோ, அந்த பாப்பா ஃபர்ஸ்டே வந்து மூணுத்தையும் கையில கொடுத்தா. ஆனா அந்த பாப்பா ஒரு வாட்டி வந்துட்டு போகணுன்றதுனால நீங்க வந்து இப்படி பிரிச்சிருவேன் நான். இல்ல இல்ல, வா, நான் உள்ளே இருக்கட்டும், நீங்க சாக்லேட் பண்ணுங்க. தம்பி, இது மட்டும் நான் பார்க்கலையே, எப்படி பண்ணணும்? எப்படி பண்றது? அதுதான் எப்படி பண்றதுன்னு அவட்ட கேளுங்க. எப்படி பண்ண சொல்லுங்க. ஓ, இப்படி போட்டு பிடிக்கணுமா? இப்படி போட்டு ஏர்லயே பிடிக்கணும். எல்லாமே பண்றாருப்பா. தி கிரேட் ஜிபி முத்து மேஜிக் ஷோல எல்லாமே நீங்க பண்ணி பார்த்தவங்க நல்ல வரதான்ட்டு எல்லாமே வந்து சூப்பரா, எல்லாம் சூப்பர். இப்போ ஓகேவான்னு அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. தலைவர் ஆகலாமான்னு அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. நான் தலைவர் ஆவதுக்கு எல்லா தகுதியும் இருக்கா தம்பி? ஏன்னா இப்போ ஃபுல்லாவே வந்து முன்னாடி வந்து இல்லை, இப்போ எல்லா ஹீரோனையும் நீ உங்க கூட தான் பின்னாடியே வராங்க. இப்போ இந்த மமதாஜி கூட அப்படி இப்படின்னா மம்தா பானர்ஜி ஆடா பாவி அதானே, மம்தா பைஜு அவர்கள். மம்தான்னு சொல்லுங்க, அப்படி இல்ல தமிழ்நாடு கிரஷ்னு சொல்லுங்க. அது போக வந்து எங்க நாட்டாமையா இருக்காங்க. எங்க நாட்டாமையாக்கு வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, அது கொஞ்சம் படிக்கவா? நான் லெட்டர்ல வந்து கொஞ்சம் ஃபேமஸ். ஆனா சார், ஐயா நாட்டாமையா, அந்த மாதிரி லெட்டர்லாம் படிக்க முடியல. உங்களுக்கு நல்ல லெட்டர் ஒன்று வந்திருக்கு, நான் படிக்க வரேன். இங்கேருந்து படிக்கவா, அங்கேருந்து படிக்கவா? அங்கேயே போய் படிங்க, நல்லா இருக்கும். ஒரு மாதிரி கிட்ட போய் படிங்க. ஏன்னா அவரு தான் ஓஜி டூடு. அந்த சட்டை பட்டன் அப்படி பிதுங்கிருச்சுன்னா மசில்ஸ்லாம் வெளியே வரும். அப்போ இருக்கு உங்களுக்கு படிக்க. அன்பும் பண்பும் பாயாசமும் இசையில அன்பும் பண்பும் பாசமும் உள்ள எங்க சரத்குமார் சார் அவர்களுக்கு வணக்கம். ஐயா, நீங்க வந்து உங்க மகளுக்கு மாப்பிள்ளை தெரியும்னு கேள்விப்பட்டேன். மாப்பிள்ளை எங்கேயுமே இல்லை, உங்க கிட்டையே இருக்காங்க. ஏன்னா உங்க கிட்டையே இருக்காங்க. நீங்க நல்ல மாப்பிள்ளை, நல்ல சூப்பர் மாப்பிள்ளை. ஆனால் கொஞ்சம் படிப்பு மட்டும் இருக்காது, கொஞ்சம் 3ஆவது தான் படிச்சிருக்காரு. ஏன்னா அதனால வந்து நீங்க வந்து மாப்பிள்ளை உங்க கிட்டையே வந்து சார் லெட்டர் நீங்க கூட சார் லெட்டரில் வந்து என்னன்னா உங்க கிட்டையே இருக்காரு. உங்ககிட்ட வந்து அவர் லெட்டர் படிச்சுட்டு மாதிரி இருக்காரு. எப்படி இருக்காரு? லெட்டர் படிச்சுட்டு இருக்கிறவரா இருக்காரு. லெட்டர் படிச்சு அவர் கெட்டப்ப எப்படி இருக்கு? அவருக்கு உங்க மகள் மௌதா பௌஜியை கல்யாணம் முடிக்க உங்களுக்கு சம்மதமா? யோ, ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் அறியா. நான் சொல்றேன் மம்தா எழுதிருக்கு சார், நீ பாருங்க சார். அவங்க பேர் மமிதா புஜ்ஜி இல்ல. ஆமா, மஞ்சுன்னா சார். மமிதா மஞ்சுன்றாரு சார். பைஜு, மமிதா பைஜு. மம்தா பானர்ஜி கூட இல்ல. லெட்டர்ல வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் வரதான் செய்யும். அதில் நீங்க வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. நல்ல முடிவா சொல்லுங்க. என் அட்ரஸ் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும், தம்பிக்கும் தெரியும், கேட்டுடுங்க. என்ன? ஓகே, பட்டா சார். முத்தண்ண ஃபர்ஸ்ட் மமிதா கிட்ட வந்து சாரி கேளுங்க. மஞ்சு அப்புறம் மது என்னென்னவோ சொன்னீங்கல்ல, எல்லாம் சாரி பேசுனாலும் அவங்க ஹீரோனி. அது எப்படியும் கூப்பிடலாம். மஞ்சுங்களா, கண்ணுங்களா, லட்டுங்களா, என் பால்கோவாங்களா, எல்லாம் சொல்லலாம். ஓகேவா? அவங்களுக்கு ஓகேவான்னு கேளுங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு ஓகேவா? படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுங்க.